வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சோயா உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவு சோயாவை கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு ஒரு தட்டில் தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோயாவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி பவுலில் போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து துருவியில் துருவி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு ஒரு எலுமிச்சை அளவுக்கு உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். பாதி பாதியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அளவான தீயிலேயே இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 தரம் திருப்பி விடணும். இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் பிடிக்கும். நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம பொரிச்செடுக்கிற இந்த சோயா உருண்டைகளை அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து மிதமான தீயில் ஒரு 10-20 செகண்ட் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10-12 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். 2 நிமிஷம் கொதித்த பிறகு இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த சோயாவையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் ஸ்டவ் எரிஞ்சாலே போதும். 1 நிமிஷம் கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சோயா உருண்டை குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.